பெத்த தாய்க்கு அவன் துரோகம் பண்ண எந்த பிறவிலையும் நல்லா இருக்க மாட்டான். தாயின்னா அருமை தெரியாத இருக்கிறான். தாய்க்குள்ள பாச நிகர் எதுவுமே இல்லை. அதை கொண்டு நடுத்தரில் விடுறான். அவன் எத்தனை பிறவி எப்பிறவி எடுத்தாலும் சரி, அறிவே இருந்தாலும் செத்து போன அறிவாளியா தான் இருக்கணும். அம்மாவை முடிஞ்ச அளவுக்கு நீ பாதுகாத்துக்கிட. என்னடா பெண்ணா 5 நிமிஷம் ஆசை உன்னோட உடலை உருக்கி உயிர் கொடுத்தாது. என்னடா நாத்தம் பிடிச்ச பையல. மனுஷன் மட்டும்தான் விஷம் உள்ளவன். ஒரு மாவை அரைச்ச மாவுல கை வச்ச கூட புளிச்சிடும். எங்க அம்மாவில் நிறைய குழந்தை பெற்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க எங்களை. கடைசியில் எந்த குழந்தைகளும் எங்க அம்மா இறக்குறப்ப வரவே இல்லை யாரும். இந்த ஒரு கையோட எங்க அம்மாவுக்கு மழை ஜலம் அள்ளி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காரு வாங்கி ஒரு கையில ஓட்டி எங்க அம்மாவுக்கு இறுதி மரியாதையும் எங்க அம்மாவுக்கு செலுத்தினேன். அது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். தாயின்னா அருமை தெரியாத இருக்கிறான். தாய்க்குள்ள பாச நிகர் எதுவுமே இல்லை. அதை கொண்டு நடுத்தரில் விடுறான். அவன் எத்தனை பிறவி எப்பிறவி எடுத்தாலும் சரி, அறிவே இருந்தாலும் செத்து போன அறிவாளியா தான் இருக்கணும். சுவை இருந்தாலும் சுவை இறந்துருவான். தாய்க்கு நிகர் எதுவுமே கிடையாது. இப்ப எனக்கு 60 வயசாச்சு. நான் அப்படின்னு புருக்குன்னு இருந்துட்டேன்னு வச்சுக்க, எங்க அம்மா தொடச்சி விடுவேன். எனக்கு சிறுநீர் கழிச்சு அப்ப மகனே பைத்தியமா இருக்கு. அப்பம் செய்ய மாட்டான். அப்படி உள்ள தாயை நீ உருறிய முட்டா பயல உருண்டு படுக்கும் போது கூட ஐயோ மகன் பிறக்கணும், பெண்ணு வேணாமா, பெண்ணுக்கு மகன் வேணுமா, தவிச்சு பாப்பா. அந்த தாயை கொண்டு நடு ரோட்ல உருவிட உன்னை துணியை மூடி இந்த குழம்பு சாப்பிடுமா. மகன் ஒரு நாள் வராட்டா ரொம்ப தேடிட்டு மகனை கூட்டு வச்சு சோறு போட்டு சாப்பிடும். அழைத்து வச்சு மகனை அருகாமையில சோறு போடும். அந்த மாதிரி தாயை போய் நடு ரோட்ல உருவிடா. அம்மாவை முடிஞ்ச அளவுக்கு நீ பாதுகாத்துக்கிட. என்னடா பெண்ணா 5 நிமிஷம் ஆசை உன்னோட உடலை உருக்கி உயிர் கொடுத்தாது. என்னடா நாத்தம் பிடிச்ச பையல. அம்மா தான் அம்மாவை பார்த்துக்கிட்டா. அம்மாவை மிஞ்சி ஒண்ணு இல்லடா. அம்மாவை எவன் சரியா பார்க்க நடத்துறடா குடும்பமே உருப்படாது. பல பேர் மக்களை நான் பார்த்திருக்கேன். ஒரு அம்மா ரொம்ப வசதி படைச்சாங்க. அவரோட பையன் கல்லூரி பேராசிரியர். அவங்க மனைவி மந்தான வாழ் பிடிச்சிட்டு போய் அங்க போய் விட்டுட்டாரு அனாதை ஹாஸ்டல்ல. இப்ப இறந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்களா அமெரிக்கா போன் பண்ணி. அவர் சொல்றாங்க அதை பத்தி எங்கிட்ட சொல்லாதீங்க, பணம் தரேன், நீங்களே பண்ணிருங்க அந்த வேலையை அப்படின்னாங்களா. அவன் வாழ்வதை விட இறப்பதே மேல். அப்போ அருஞ்சுவையிலும் சரி வாழ்றதுலயும் அர்த்தம் இல்ல. தாயை எவன் மறந்தான அவன் மனுஷனே கிடையாது. என் தாய் 3 மாசம் வயிற்றுல சுமக்குது. ஐயோ மகன் என்ன செய்வானோ, இவளுக்கு என்ன செய்வானோ மகன் தெரியாது. ஆனா தவிப்பா இரவும் பகலும். அப்படியே படுத்து தூங்க. 3 மாசம் குழந்தை அப்படி லைட்டா நரசும் போது தூக்கத்தை மாதிரி டக்குன்னு இரும்பு கடிச்சிருச்சா மகனுக்கு. அவ பெத்து 3 மணி நேரத்தில் சிகப்பு ரத்தம் வெள்ளையா உதரமா மாறுது. தாய்க்கு இணை எதுவுமே கிடையாது. அது மாதிரி தாயை விட்டுட்டு முந்தானை பிடிச்சா மனைவின்னு போனா அவன் மனுஷன் சேர்த்துல ரெண்டையும் இரு கண்ணுல வைக்கணும். அம்மாவை மட்டும் யாருமே விடக்கூடாது. என் அம்மா இறந்துட்டாங்க, இன்னமும் நான் கதவை சாத்திக்கிட்டு அழுவேன். அம்மா மாதிரி ஒன்றும் கிடையாது. அம்மா தான். அதனாலதான் ஒரு சின்ன இடம் வாங்கி இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குடிசை. ஏன் அது கட்டுறேன்னா எங்கேயும் இருந்துடலாம். எங்க அம்மா செத்த சுடுகாட்டுல எண்ணெய் எரிக்கணும். அதனாலதான் நாங்க இருக்கேன். பெத்த தாய்க்கு அவன் துரோகம் பண்ண எந்த பிறவிலையும் நல்லா இருக்க மாட்டான். அந்த நாடே அழிஞ்சு போன நாடு தான் தாயை நடுத்தூர்ல விட்டா. தாயை காப்பாத்திக்கணும். எப்பவுமே தாய் காலில் விழுந்து வணங்க. உன் பெத்த தாய் கிட்ட எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு 4 மணி நேரம் பெயின் பண்ணு. இப்ப நான் எங்க அம்மா இருந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு வயசுல ஜிருக்குன்னு கக்கூசு போயிட்டு இட்டு தின்னுகிட்டே இருக்கப்ப பீச்சை கையில தொடச்சிட்டு விடு என் பையன் தான் அப்படின்னு. நான் 10 வயசுல ஒரு உரல்ல மூத்திரம் பெஞ்சிட்டேன். கருத்து தெரியும், கருவாட்டு குழம்புல. அந்த அம்மா திட்டு விடுங்கக்கா நான் சாப்பிட்டுக்கிறேன். எங்க அம்மாவை எடுத்து ஊத்தி சாப்பிட்டு இட்லியில. அப்ப தாயோட அனுபவத்தை நான் பெற்றேன். சிறகுல மூடி. இப்பதான் எங்க அம்மா இருந்தாங்க. கடைசியில் என்கிட்ட உயிர் விட்டுருங்க. யாரா இருந்தாலும் அம்மா மாதிரி வராது. அப்பா அந்த மாதிரி வேலையை பண்ணுவேன்னா தூக்குடி அப்படின்ட்டு போயிடுவான். குழந்தை அசிங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அம்மா மனுஷன் மட்டும்தான் விஷம் உள்ளவன். ஒரு மாவை அரைச்ச மாவுல கை வச்ச கூட புளிச்சிடும். அப்ப நல்ல தோசை எடுத்து நாவல வச்ச உடனே மனுஷன் மலத்தையும் ஜலத்தையும் சிறுநீரையும் ஜலத்தையும் சுமந்துக்கிட்டு எவன் குடியை கெடுக்கிறது, எவனை ஏமாத்துறது, என்ன பண்றா, இப்படிதான் மனுஷன் போவான்.